ஹாய் டாம் அண்ட் ஜெரிஸ், வெல்கம் டு கிராஸ்ப் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி மேனுவலா ஒரு பிசிபி ரவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ரவுட்டிங்கை பத்தி எல்லாமே முன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து மேனுவலா நம்ம எப்படி ரவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கம் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸோ மேனுவல் ரவுட்டிங் அப்படின்னா நம்ம தேவையான இடத்துல எல்லாமே நம்ம ட்ரேஸ் போட்டுக்கலாம். ஆட்டோ ரவுட்டிங்னா கம்ப்யூட்டரா எந்த இடத்துல போகுதோ அதுதான். ஸோ மேனுவலா பண்றதுக்கு இந்த பட்டனை மேலே போனீங்கன்னா இன்ட்ராக்ட்லி ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த காம்போனண்ட்ல வந்து ரவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்போனண்ட்டை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரவுட் பண்ண வேண்டிய இடம் மட்டும் ரொம்ப பிரைட்டாக தெரியும். மற்ற இடம் ஃபுல்லாக கொஞ்சம் டிம்மாக தெரியும். பிரைட்டாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு ரவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே ரவுட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து இதை வந்து வச்சுட்டு இந்த இடத்துல ரவுட் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே உள்ள கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒயரு இன்னொரு ஒயருக்கும் இடையில இப்படி நம்ம போக முடியாது. ஸோ வேறு ஆல்டர்னேட் வே தான் தேடணும். ஸோ ஃபஸ்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம். இது முடிச்சாச்சு. ஸோ நான் இப்படி கூட போய்க்கலாம். எனக்கு வழி இருக்கு. ஸோ அவ்வளோதான், ரவுட்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி தான் ஒரு காம்பவுண்ட்ஸ் இன்னொரு காம்பவுண்ட்ஸ் ரவுட் பண்ணணும். இந்த ரவுட்டிங் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிக்ஸ்னால மட்டும்தான் வரும். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ண முடியும் ரவுட்டிங்கு.